வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு பயனுள்ள டிப்ஸ் வீடியோ தாங்க நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே நான் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கிறது தாங்க, புதுசாக எதுவுமே கிடையாது. இந்த பயனுள்ள டிப்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நான் யூஸ் பண்ணுறப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. கருவேப்பிலை பொடிக்கு நம்ம கருவேப்பிலை வாங்கும்போது இந்த மாதிரி ஒன்று போல் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிங்க. கொழுந்து இலை வாங்காதீங்க. அப்படி கொழுந்து இலை இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நீங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சட்னிக்கெல்லாம் அரைக்கும் போது இதை ரொம்ப வதக்காதீங்க. வதக்கும்போது அதோட சத்துக்கள் எல்லாமே வீணாயிரும். அதனால் இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது ஃபைனலாக போட்டால் தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். அடுப்பை நிறுத்திட்டு கூடுமான வரைக்கும் அந்த கருவேப்பிலை போட்டு பிரட்டிட்டிங்கனாவே அந்த சூட்லேயே நல்லா வறுத்து வந்துருங்க. நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் எல்லாருமே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். அது சமயத்தில் இந்த மாதிரி அப்படியே போட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். இதை நம்ம டைம் இருக்கும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வெந்நீரில் போட்டுருங்க. அதே மாதிரி இட்லி பானையில் நம்ம இட்லியெல்லாம் அவிக்கும்போது அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியே இதில் நல்லா கொதிக்க ஊற்றி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீருக்குள்ளே போட்டு நல்லா முக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை பச்சை தண்ணியில் போட்டுருங்க. பச்சை தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் அலசிட்டீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்குங்க. எந்த கிருமிகளும் வராது, ஸ்மெல்லும் இருக்காது. நம்ம டைம் இருக்கும்போது ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த கோதுமை தோசை இருக்கே, நிறைய பேருக்கு இது வரவே வராது. பாருங்கள், அப்படியே ஊற்றும் போதே இப்படி பிஞ்ச மாதிரி போகும், கொலக்கொலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், இப்போ கொலக்கொலான்னு தான் வந்திருக்கு. இந்த கோதுமை தோசை கொலக்கொலப்பு இல்லாமல் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டிப் ஃபாலோ பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை விட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வருங்க. இதை நம்ம திருப்பி போட்டாலுமே ரொம்ப நல்லா திருப்பி போடுறதுக்கும் வரும். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. அந்த கொழப்பே இருக்காது, தோசை நல்லா வருங்க, முருகலாகவே இருக்கும். கோதுமை தோசை ஊற்றுறதுல இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு சாதாரணமாக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெருசாக தான் நம்ம நறுக்கிட்டு வதக்குவோம். வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த டைமில் கேஸும் அதிகமாகும். நம்ம இட்லியை ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சட்னிக்கு வதக்கணுமா அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடியாக வெங்காயத்தை நறுக்கிடுங்க. தக்காளியையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் விட்டு வாணலியில் வதக்கிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு சீக்கிரமாக 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க வதங்கிறதுக்கு. சீக்கிரமாக வதங்கிட்டு சட்னியும் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு கேஸும் மிச்சமாகும், சட்னியும் சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியில் போட்டு அவிக்க வேண்டாங்க. இட்லி பானையில் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சு நீங்கள் 3 அல்லது 4 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க, டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு நல்லா தடவிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரணமாக நம்ம காய்கறி எல்லாமே காலையிலேயே நறுக்கி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் டிஃபனை முடிச்சுட்டு சமைப்போம். அந்த மாதிரி சமைக்கும்போது வாழைக்காயெல்லாம் நம்ம நறுக்கி தண்ணியிலே போட்டு வச்சாலும் வெளியில் வச்சுருந்தாலும் அது சீக்கிரமாக கருத்துரும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம காலையில் சீக்கிரம் நறுக்கணுமானா இந்த மாதிரி நீங்கள் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் மறுபடியும் எடுத்தீங்க அப்படின்னா அதே ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் அப்படியே இருக்குங்க. வாழைக்காய் நறுக்கிறதுல நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் பரோட்டா வாங்குவோம் அல்லது வீட்லேயே செய்வோம். அது பெரும்பாலும் நம்ம நைட்டில் தான் வாங்குவோம். அந்த நைட்டில் வாங்குறப்ப அது கொஞ்சம் மீதி ஆயிரும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டே வராங்க அப்படின்னா பரோட்டா வாங்கினா மீதியாச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி இட்லி பானை ஆவியில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தோசைக்கல்லில் போடுறத விட ரொம்ப மெதுன்னு அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி சூடு பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் நான் உங்களுக்கு தக்காளி தொக்கு வீடியோ கொடுத்தேங்க. தக்காளி தொக்கில் நம்ம ஃபைனலாக தான் உப்பு சேர்க்கணும். உப்பை முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டைல்ஸில் பக்கத்தில் இருக்க செவுத்தில் அடுப்பில் எல்லா பக்கமே தெரித்து ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். அதனால் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உப்பை கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிக்காமல் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க கிச்சனு. சாதாரணமாக நம்ம வீட்டில் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது பச்சை மிளகா அல்லது வரமிளகா நறுக்கி போட்டு செய்வோங்க. ஆனால் அது வாய்க்கு வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. பீட்ரூட் கலரும் வரமிளகா கலரும் ஒரே மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்கிறப்ப இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இதை பார்த்துட்டு எப்பயும் போல்
உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுடனும் சமையல் குறிப்புகளுடனும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.